கொஞ்சம் இருக்கு சாமி. ஏன்? தீர்க்க ஆயுளையும் சுபிட்சமான எதிர்காலத்தையும் அந்த ஆஞ்சநேயர் தரணும்னு வேண்டிட்டு இந்த கிரீடத்தை என் தலையில வச்சு நல்லா அழுத்துங்க. இது கிரீடம் இல்ல, சடாரி. ஏதோ ஒண்ணு வச்சு அழுத்துங்களேன். வடமாலை எப்ப சாத்த போறேன்? சனிக்கிழமை சாத்த போறேன். வந்துரு வந்துரு. சடாரி யார் தலையில வச்சா? வந்துரு. ஐயோ, சடாரியை காணுமே. நான் முன்னாலே போறேன், நான் பின்னாடி வாரேன். நான் முன்னாலே போறேன், நான் பின்னாடி வாரேன். நான் முன்னாலே போறேன், நான் பின்னாடி வாரேன். சீக்கிரம் ஓடி. ஐயர் வச்ச வெள்ளி, யார் வச்ச வெள்ளி? ஐயர் வச்ச வெள்ளி. என்ன பண்ண போறோம்? அடகு வைக்க போறோம் அப்படின்ற நீ. ஆமான்றா. புடிங்க புடிங்க. மாட்டிக்கிறதுக்கு முன்னாடி பள்ளத்துல ஊட்டியா, அப்புறம் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்றது. ஆமாண்டா, இதை உருட்டிட்டேன். புடிங்க புடிங்க. என்னது இந்த பைனாட்டுவா நான் இருக்கிறப்ப ஏன் ஏரியாவிலேயே கலாட்டாவான்? கேஸ ஃபைன்ல ஏத்திர வேண்டியது. என்னது கோயில்ல சடாரிய காணலையா? ஆல்ரைட், நான் கவனிக்கிறேன். ஓகே ஓகே. 501. எஸ் சார். இந்த அனுமார் கோவில்ல ஏன்பா, யாருப்பா இவரு? மிஸ்டர் பிணம். இப்பதான் போச்சு டாக்டர் கிருஷ்ணன் வைத்தியம். புரட்டி பார்த்தா யாருன்னு தெரியுமா? நீ என்ன பண்ணாலும் அவனுக்கு தெரியாது. டேய் சொல்ற அல்லடா. ஈர துணியோட அப்படியே நின்று இருக்கியம்மா. நான் கோயில சாத்திட்டு போனோம். தேங்காய் பழம் வாங்க கூட என்கிட்ட காசு இல்ல சாமி. கடவுள் அதெல்லாம் கேட்கறது இல்லம்மா, நம்ம குறைகளை கேட்கத்தான் அவர் இருக்கார். உனக்கு என்ன வேணும்? அந்த ஆளு நல்லா இருந்தா அதுவே எனக்கு போதும் சாமி. என்னம்மா பேரு? ரத்னம். நட்சத்திரம்? ரத்னம். கோத்திரம்? ரத்னம். ஓஹோ. தத்புருஷாய வித்மே வக்ரதுண்டாய வித்மே தன்னோ தந்தி பிரச்சோதயாது. அப்பா, யார் வீடு இது? சார் சார் சார். ஐயோ ஐயோ, எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். பாத்ரூம்ல பாடிக்கிட்டே குளிக்க கூடாதா? அதே ஐயோ. ஏன் பயப்படுற? இல்லையே. ரோட்ல அடிபட்டு அனாதையா கிடந்த உன்னை நான் தான் கார்ல தூக்கி போட்டு கொண்டாந்தேன். நன்றிங்க
டாக்டர் வரவழைச்சு காயத்துக்கு மருந்து போட்டு குணப்படுத்தி வச்சேன். ரொம்ப நன்றிங்க. நன்றிய சுகத்தை பார்த்து சொன்ன எப்படி என் முகத்தை பார்த்து சொல்றது? பார்க்க முடியலையே. ஏன் அவ்வளவு அசிங்கமாவா இருக்கேன்? சரியா பார்க்காம அப்படியெல்லாம் சொல்லலாமா? முதல்ல நீங்க அந்த டவலை எடுத்துட்டேன். நான் அப்படி சொல்லல. டவலை எடுத்துட்டு புடவையை கட்டிட்டு வாங்கன்னு சொல்ல வந்தேன். என்ன புடவையே இல்லையா? கடையே இருக்கு. ஆனா என்ன பார்த்து புடவை கட்டிட்டு வர சொன்ன முத ஆம்பளையே நீதாயா? என்னவா கால்ல குத்துன முள்ள எடுத்துட்டு தொல்லை விட்டுதானே சந்தோஷப்படுற மாதிரி உடம்புல இருக்கிற டவல் எடுத்துட்டு எடுத்துட்டேன் அப்படின்னு குஷியா ஒரு குரல் வரா. டவலோட வந்தா இப்ப எப்படியோ கைகுட்டையோட வா. நீ சொகுசுதானே? ஆமா, சித்தோடு கிராமம் சீனாதானாவோட வப்பாட்டி மக சொகுசுதா. என்ன ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருந்ததுனாலதான் ஒன்ன தூக்கிட்டு வந்தேன். ரோட்ல அடிபட்டு கிடக்குறவங்க எல்லாம் கொண்டு வந்தா இந்த பங்களா தாங்காது. சித்தோடு கிராமமே உன் அழக பத்தி எப்பவும் பேசிக்கிட்டு இருக்கோம். தள தளன்னு இருந்த நீ ஏன் இப்படி தளர்ந்து போயிட்ட? சீனாதானா செத்த உடனே எங்களால அந்த ஊர்ல இருக்க முடியல. எங்க பேர்ல இருந்த சொத்தையெல்லாம் வித்துட்டு நானும் அம்மாவும் இங்க வந்துட்டோம். இங்க சோவண்ணா நாவண்ணா மாவண்ணான்னு மந்த மந்தையா கூட்டம். அம்மாவால சமாளிக்க முடியல. நானும் சந்தைக்கு வந்துட்டேன். தம் பேரை பொண்ணு காப்பாத்துவாங்கிற நம்பிக்கை வந்த உடனே அம்மாவும் இறந்துட்டாங்க. தாய போல புள்ள நூலை போல சேலன்னு எங்க ஐயா அடிக்கடி சொல்லுவாரு. உங்க ஐயான்னு சொன்ன உடனே ஞாபகம் வருது. அவர் போனதுக்கு அப்புறம் நம்ம ஊர் கோயில்ல களையே இல்லை. அவர் சாகும்போது கூட நீ அவர் பக்கத்துல இல்லையாமே. தயவு செய்து அதையெல்லாம் ஞாபகப்படுத்தாத. நான் பழசெல்லாம் மறந்துட்டு ஒரு எந்திரமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நான் வரேன்.